இயேசுடைய டீமுங்க 12 சீஷர்கள், அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்குது. நீயா நானான்னு. வலது பக்கம் யார் உட்கார போகிறா? ராஜ்யத்தில் வரும்போது இயேசு வலது பக்கம் யார் உட்காரா, இடது பக்கம் யார் உட்காரா, யார் நம்பர் 1 யார் நம்பர் 2ன்னு இப்போவே பதவிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் சிலுவையில் மறிக்கிறதுக்கு இருக்கிறாரு, இவங்க பதவிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு முன்மாதிரி எடுத்து வைக்கிறார். இந்த சண்டையெல்லாம் தீர்றதுக்கு என்ன வழி அவர் சொல்கிறாரு, பாரு நான் யார் பாரு, எல்லாரை விட பெரியவன் நான் உங்கள் காலை கழுவுறேன், இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த மனத்தாழ்மை உனக்கு இருக்கட்டும், இதை அப்படியே செய்யுங்கன்னு தான் சொல்கிறாருங்க. டூ லைக் திஸ்ன்றாரு. இந்த மாதிரியை பின்பற்றுங்கள்ன்றாரு. இந்த மாதிரியை பின்பற்றுறதை விட்டுட்டு இந்த கால் கழுவுனதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். என்ன சொல்லிட்டாங்க, கால் கழுவி ராபோஜனம் கொடுக்குறியா நீ? சரிண்ணா, அந்த காலத்தில் அண்டாங்குண்டாலாம் எடுத்துகிட்டு சேர்லாம் கொண்டாந்து போட்டு கால் கழுவுறது, நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதனால் சொல்கிறேன், கால் கழுவுறதுங்கிறது கத்தர் கொடுத்த ஒரு மாதிரி. அதை உண்மையாக நல்ல விதத்தில் செஞ்சால் நல்லது தான். ஆனால் நான் பார்த்த மாதிரி வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம நாடு ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. ஜனங்க எங்கே போனாலும் காம்ப்ளிகேட்டடு தான் மனுஷரே. நம்ம நாடு ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இங்கே 1000 ஜாதி, இந்த ஜாதியில் 1000 பிரிவு, ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன் ஏழைன்ற அந்த அந்தஸ்து பார்க்குறது, இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சபைக்குள்ளே வர்றதை பார்க்கலாம். அந்த கால் கழுவும் போது, கால் கழுவுற ஆராதனை வந்த உடனே எல்லாம் ஜோடி பார்க்குறதுல பிஸியாக இருப்பாங்க. யாரும் எவர் காலையும் கழுவிட மாட்டாங்க. ஒன்றும் தெரியாமல் பார்த்து வச்சுக்குவாங்க, இவர் காலை தான் நம்ம கழுவு போகிறோம், அவர் தான் நம்ம காலை கழுவு போகிறாரு. ஏன்னா இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது இல்லையா. சரியான ஜாதியாக இருக்கணும், அவன் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடாது, என்ன குழப்ப பேர் வழிங்க பாருங்கள். எல்லாத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வந்து பைபிளை வேறு தூக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இவ்வளவு பார்க்குறது, இவ்வளவு பார்த்து கரெக்டாக ஜாதிபடி மேட்ச் பண்ணி, அந்தஸ்துபடி மேட்ச் பண்ணி, இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்து அளவு எடுத்து மேட்ச் பண்ணி அவங்கவுங்க ஜோடி சேர்த்துக்கிட்டு வருவாங்க கால் கழுவுறதுக்கு. இது என்ன கால் கழுவுறது? இதுதான் இந்த மாதிரியாக பின்பற்ற சொன்னார் இயேசு. இப்படி கழுவுறதுக்கு கழுவாமலே விட்டுருக்கலாம். ஹலோ, இப்படி கழுவுறதுக்கு கழுவாமலே விட்டுருக்கலாம் பாருங்க. மாதிரியை பின்பற்றுன்னா என்ன? அவர் எவ்வளோ உயர்ந்தவர், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் இந்த பொல்லாத மனுஷனுடைய காலை கழுவிட்டு இருக்கிறாரு. பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க கால் கழுவுறாரு. நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கான். அவன் உள்ளம் சரியா இல்லை, அவன் காலை கழுவுறாரு. அவன் தகுதியற்றவனே இல்லை, ஆனால் அவனுடைய காலை கழுவுறாரு. இந்த மாதிரியை பின்பற்றின இப்படி பண்ணினா உனக்குள்ள போட்டி இருக்காதுன்றது தான் அதனுடைய அர்த்தம்.